ஆமாடி ஏண்டி மூதேவி என்னடி இந்த வெண்ணெய் என்னமோ உப்பு கைக்குது அப்படிதான் கைக்கும் ஏண்டி ஏக்கா எனக்கு தெரியாம நீ சாப்பிட்டு இவதானே வாயில தடவி வச்சு அப்படி கூட இருக்கலாம் நாங்க வர சொல்லுமா இங்க பாருங்க இங்க பாரு நம்ம 2 பேரும் மோர் கலையிறோம் நம்ம 2 பேரும் தயிர் தயாரிக்கிறோம் நம்மளே தின்னுட்டு போனா யார் வைக்கிறது நீயும் சாப்பிடல நானும் சாப்பிடல இந்த வெண்ணெய் எப்படி நம்ம வாய்க்கு வந்திருக்கோம் சரி போட்டும் வெண்ணெய் இருக்குதா இல்லன்னு உரியில பாரு டேய் போடுறா மண்டி போடுறதா மேல போடுறா நீ யாரு பார்க்கலாம் நீ குடிச்சுக்க நான் யாரு டேய் குமிடி உரி மேல ஏறணும்டா உரி மேல நீ மண்டி போடு சரி நான் மண்டி போடுறேன் நீ ஏறுங்க நான் ஏத்துமா வெயிட் வரும்டா ஏய் புடிச்சுக்கடி ஐயோ ஐயோ என்னாச்சு ஐயோ என்னாச்சு நாங்க பட்ட பாடலாம் போச்சு ஏங்க 3 நாள் செஞ்சுமே எந்த ஒரு வெண்ணையும் இல்லையடி எதுவுமே இல்லையா வெண்ணெய் யாரோ திருடிட்டு போயிட்டாங்கடி திருடி தின்னுட்டாங்கடி நீதான் வந்த பாபா நீ தாண்டா அந்த வெண்ணெய் திருடி இருக்கு அப்ப யாரு திருடி இங்க பாருங்க நம்ம தூங்குன பிறகுதானே வந்து எடுத்துட்டு போறாங்க ஆமா இன்னைக்கு நம்ம தூங்கவே கூடாது தூங்குற மாதிரி கண்ணை மூடி மட்டும் படுத்துக்கணும் யார் வந்தாலும் கை காலம் பிடிச்சு போட்டு கட்டி போட்டு உதவி வச்சிடணும் இந்த ஆயுர்பாடியிலேயே வெண்ணெய் திருடுற பசங்க அந்த யசோதா வீட்டு பிள்ளைங்க மட்டும்தான் அந்த 2 திருட்டு மக்கள் அந்த கிருஷ்ணனும் பலராமனும் ஆமா ஒரு வேளை அவங்க திருடி இருந்தா மீனும் திருடி தின்ன வாய் சும்மா இருக்காது மறுபடியும் வெண்ணெய் திருடுறதுக்கு வருவாங்க நாம தூங்குற மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு இருந்து அவங்க 2 பேரும் கையும் காலும் புடிச்சு போய் அவங்க அம்மா கிட்டே போடுறோம் இங்க பாருங்க நீ கிருஷ்ண பாத்துக்கோ அந்த கொன்னவாய் புண்டவாய் படாம வரை நான் பாத்துக்கிறேன் ஐயோ நான் கொஞ்சம் கரைஞ்சு வச்சிருக்கிறேன் இதையும் போட்டு வைங்க வெண்ணையா சரி தூங்குற மாதிரி தூங்கலாம் ஆமா மறுபடியும் வராங்களா இல்லையான்னு பாக்கலாம் கண்டிப்பா போடு கவனமா பாரு தூங்கி பாரு நீ தூங்கிடாதக்கா சரி எடுத்து போடுங்களா எடுத்து போடுங்களா மேல படுங்களா சீக்கிரம் படுங்களா அண்ணா சொந்தமில்ல ஆமா அதே பாருங்க அதே உரியில பண்ண எண்ணெய் தயிர் இருக்குது வெண்ணெய் தயிர் எல்லாமே அது நேத்து மாதிரி ஓப்பிங்க தூங்குறாங்க கோபிகள் பாரு என்னடா இது ஜட்டியும் போடல ஒண்ணும் போடல ஆமா ஓ கரண்ட் படுத்துறானா இவ பாரு அப்பா பாவாடு தூக்கணும் கூட தெரியாம அப்படி தூக்கி நானும் தூக்குறாங்க உள்ள கழுகு கூட அனிமே தெரியும் தம்பி பாவாடி வேணா தூக்கி பாருங்க என்ன தம்பி உள்ளக்கும் தேன் கூடு தம்பி நல்லா தூங்குறாங்க கோப்பிங்க இப்ப மேல ஏறி நேத்து மாதிரி வண்ணி எடுத்து சின்ன பண்ண போலாம் அண்ணா குடிக்கிறேனா சரி ஐயா அண்ணனை குனிய வைத்து கண்ணனவன் மேலேற அவர் வெண்ணை திருடுறார் கண்ணன் வெண்ணை திருடுறார் ஐயா கோபேரன் இல்லத்திலே வெண்ணை திருடுறார் கண்ணன் வெண்ணை திருடுறார் தம்பி என்னமா இது பாப்பு கச்சு கச்சாக்குது வெண்ணெய் நல்லா ஓப்பி நல்லா கஞ்சி வைக்கிறாங்க வெண்ணைய கச்சு கச்சாக்குது வெண்ணெய் மக்கால ஓடி இவனா
ஏன்னா திருட்டு புள்ளிங்கள நீங்களாம் மனுஷங்களா நாங்க கஷ்டப்பட்டு வெண்ணெய் எடுக்கிறோமே இப்படி வந்து வெண்ணெய் திரட்டுறீங்களே நீங்க ஐயோ பசங்களா யாரா ஓட்டுங்க யாரு ஓட்டுங்க ஏய் கண்ணா கறி மூஞ்சி பையனுக்கு இதெல்லாம் தேவையாடி உங்க வீட்டுல வெண்ணெய் இல்ல உங்க அம்மா வெண்ணெய் கடையிறியா அங்க போய் நக்கடா இங்க வந்து எங்களுது எதுக்குடா உங்களுதான் நல்லா இருக்குதாமா நீங்க கடையிட்ட நல்லா கோகுது போய் உங்க அம்மா வெண்ணெய் நக்கடா எங்களுது எதுக்குடா நக்கறா டேய் வெசபால எங்களுது எதுக்குடா நக்கறா ஏய் உங்களை இனிமே விடமா சும்மா விட மாட்டோம் ஏய் ஓட்டுங்களா அவங்க பண்ணுவாங்க ஏய் இவங்க ரெண்டு பேர் புடிச்சு ரெண்டு பேரும் ஓட்டுங்களா இல்ல சும்மா இருப்போம் இவனை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்கா ஏய் இவங்களை சும்மா விடக்கூடாது இவளை பெத்தாலே அவங்க அம்மா யசோதா இருக்கிறாரு இப்பேற்பட்ட திருட்டு புலிகளை பெற்றதுக்கு அவ்வளவு நாக்கு தூக்கு மாட்டிட்டு செத்து போயிடலாம் கூப்பிடு எங்க ஏய் யசோதா ஏய் யசோதா ஏய் எங்க இருக்கிற ஏய் யசோதா யசோதா எங்க பிள்ளை பத்தவர பிள்ளை பத்துக்கு அப்புறம் புட்டை கனவல எங்க அம்மா தான் அசோதையா மாதிரி முண்டைகளா என்னையால புடிச்சிட்டு அடிக்கிறீங்க எவ்வளவு ஒரு ஏத்த வரைக்கும் நாடு மாதிரி பத்த பசங்க கேப் மாதிரி ஏய் நிறுத்துடி ஏய் நிறுத்துடி அம்மா முடிக்கலாமா ஏய் ஓயம்மா ஏய் நிறுத்துடி டேய் என் பசங்க என்ன பண்ணாங்க நிறுத்துடி டேய் கொண்டு வாயினா ஏன் நக்கறதுக்கு வந்தியாடா அம்மா ஏய் அம்மா இவங்க கொல்லாத கோபியர் அம்மா பாத்தியா பாத்துக்கா இவன் இல்லாத வார்த்தைகளை பேசுறார் அம்மா இருட்டில உரி தெரியுமா மாதாருட உருட்டுக்கும் பெரட்டுக்கும் சரி கட்டுமா வீட்டுல அம்மா தங்கக்கு நான் எண்ணெய் போடாதா உங்க அண்ணனுக்கும் கண்ணனுக்கும் அம்மா தங்கக்கு நான் எண்ணெய் போடாதா அம்மா தாயே இந்த இடமாக்கல பையம்மா நில்லுப்பா நான் கேட்டுக்கிறேன் ஏன்டி என் பையனுக்கு வந்து எங்க வீட்டுல இருக்கிற வெண்ணெய் நெய் மோர் என்ன கேளுடி முதல்ல ரெடி சொல்றடி மாடி போடினா நாக்குக்கு மூக்குல தச்சு கொடுடி டேய் முன்ன சொல்றது சொல்லுடி ஏன்டி யசோதா உங்க பையன் திருட்டு பசங்களை பெத்து வச்சிருக்கிறிய சொல்லுடி திருட்டு பசங்களா என் பசங்களா என் பசங்க ரொம்ப ரொம்ப தங்கமான பசங்க என் வீட்டுல இருக்கிற தயிர் மோர் நெய்யவே குடிக்காம அவனுக்கு விளையாட்டு புத்தியில திரியிறானுங்க என் பசங்க வந்து திருட்டு பட்டங்க ஏண்டி கையும் களவுமா புடிச்சீங்களா கையும் காலும் புடிச்சுதான் இழுத்துட்டு வந்தாங்க நாங்க கஷ்டப்பட்டு வெண்ணெயை கடைஞ்சு வச்சிருப்போமா உன் பசங்க ரெண்டு பேரும் நோவாம வந்து வெண்ணெயை நக்கிட்டு போவாங்க எங்களுக்கு நக்கும் போது நல்லா பசங்க கறி மூஞ்சி பையன் பண்றாங்க பொம்பளையா இருப்பாளுங்களா இருக்குது என் பசங்க எதுவும் தெரியாம வந்துட்டாங்க இதுக்கு மேல வர விடாம நான் பாத்துக்கிறேன் அடி முத்தைய சொல்லடி யசோதா அடி முத்தங்கள் கண்ணனுக்கு நீ முத்தைய சொல்லடி யசோதா ஏய் நீ புத்தி சொல்ல அவன் தெரியும் நீ சொல்றது ஏய் எனக்கு பேசாமடா அது ஏத்தறவர அம்மா அடி முத்தைய சொல்லடி யசோதா சொன்னா அடி முத்தங்கள் கண்ணனுக்கு புத்திய சொல்லடி யசோதா ஒரு பிள்ளை பெத்தவளுக்கு பிள்ளை எப்படி வளர்த்தணும் எப்படி புத்தி சொல்லணுங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க சொல்லிதான் என் பிள்ளை வளர்த்தணும் புத்தி சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது கல்வி வரவுக்கு போனாலும் கால கட்டால் முழு கொத்தவ அடிச்சா திருட்டு புள்ளியில பத்து வச்சுட்டு என்னாடி அம்மா பத்தின ஊருக்குள்ள போனாலும் வீட்டுக்கு வச்சுல இவளுக்கு ஆராத்தி எடுத்துச்சா அப்படி கேள்றான் அப்பா நீ யாரு பக்கம் பேசுற உன் பக்கம் உங்க பக்கம் எங்க பக்கம் தான் இருக்கு உங்க பக்கம் இங்க பாரு ஐயோ உன் பக்கம் நாங்கெல்லாம் ஓட்டு வீட்டுக்கு போவே இல்ல போய் சொல்றேன் போய் சொல்றேன் நல்லா இருக்கு நான் தீர்ந்து சாணி வைக்கல
போய்க்குமான சரக்கு ஓமலூர்ல போய் கார்த்திகை மாசம் நண்டோளுக்கு நீங்க பொண்ணு மேல வைக்க கையை எடுக்கல கேப்பாய் பண்ண முடிக்கிற பஸ் திருட்டு போட்டியா கண்ட நாய்கிட்ட கேச்சு வாங்குறாங்க கல்லி விரவு போனாலும் கல்ல கத்தால புள்ளி அடிச்சா இன்னும் நல்ல புள்ளிய பத்திரமே இவள கையில பிடிக்க முடியாது என்னடி ஊர்ல இல்லாத ஆசைக்கு ஈச பிடிக்க போனாலும் அரை புண்ணிய கரையாங்க அடிச்சு கொடுத்தோம் கரையாங்க அடிக்கிற அளவு வந்திருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் பாரு புலிகளை பெத்தா நல்ல புத்திமதி ஒழுக்கத்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும்டி இது மாதிரி திருட்டு புலிகளை பெற்று வச்சிருக்கிறேன் இங்க போற புத்தி எல்லாம் யாருன்னு சொல்லாதீங்க நான் நல்ல பொம்பளை அதனாலதான் இன்னும் கெட்ட வார்த்தையும் பொங்க சாத்துக்கு போனவளா இவன் ஊர்ல இருக்கிற ஜனத்துங்கள் எல்லாம் கேட்டு பாரு ஏமா இந்த கண்ணனும் இந்த பையனும் வெண்ணத்துறாங்களா இல்லையா பாரு கண்ணா அம்மா கோபிஸ்க்கு சொல்றது அத்தனை உண்மையா பையம்மா சரி என்ன மாதிரி சொல்லு உருடு பொய் பொய் சொல்றேனா கொண்டவாயில பறிச்சு பிடிங்க போடுங்கறியா ஏன் நக்கு போது நல்லா இருந்துச்சு மாப்ள நக்குற வாடா இப்படி வாடா ஏடா பாவம் முளை பிடிக்கிறீங்க நீ எதுக்குடா வர நீ எதுக்கு லிக்கி போடா என் தாய் இடத்துல வந்து அண்ணனும் அண்ணனும் வெண்ண திறனாங்க போய் சொன்னீங்களா உங்களை ஒரு நாளைக்கு கவனிச்சுக்கிறேன் ஏன்னா திருட்டு பசங்களா நியாயமான புள்ளிய பத்தி இவளை கையில பிடிக்க முடியாது நல்லா இருக்கிற நாயும் சிலையில போய் சாயானாலாம் அடேங்க அப்பா பசம கல்லிக்கு பாம்பு ஊரை விட்டு போனாலும் ஊரு போட்டு ஆம்பளைங்களும் ஊருக்கு சுத்தி இருக்கிறாங்க பசம கல்லிக்கு பாம்பு கடிச்சா பாக்க போற சேவல் கடிச்சா பாக்குற போறவ கொன்னவாய் புண்டி வாயலகடி கம்பெனி வாயலக வாய் பாரு மகனே என்ன சரி தெரியுமா என்னம்மா கோபிசர் வீட்டு பக்கம் போகாதீங்க தெரியுதா இது இந்த பக்கம் போய் கீழே எல்லாம் விளையாட்டுவாங்க அவங்க வம்பு நமக்கு எதுக்கு சரி அம்மா இங்க பாரு வெக்கமான ரோச சூடு சோறு இருந்தா இந்த மானகட்ட புட்டானே இங்க வீட்டுக்கு வர கூடாது இந்த கோபில்களை மேல என்ன சரி தெரியுமா என் பையனை வந்து உரல்ல கட்டி போட்டு நானே வச்சிடுறேன் நீ உரல்ல கட்டினா என்ன கட்டி வர மாட்டான் அம்மா பாரு இந்த ஓப்பி சொல்றது போய் வாடா பேசிக்க வாடா என்ன உங்க அம்மா கிட்ட வந்து என்னடா நியாயம் பேசுறீங்க சரி கட்டி போடுறேன் அகட்டு மாமா இனிமேல் வர மாட்டாங்கடி போங்கடி வந்துட்டாங்கடி போங்கடி யார போங்கடிங்கற கண்டா ஓதிங்க ஏய் பல்ராமா குஞ்சு அறுத்து தம்பி மகனே பலராமா நான் தம்பி வந்து உரல்ல கட்டி போடுறேன் பத்திரமா பாத்துக்க இங்கே வேலையில நின்னுட்டு வந்திருக்கேன் சரிப்பா தாயே மகனே அண்ணா அயலாரி விட்டு இடைப்பிள்ளையுடைய தயிர் வெண்ணெய் உண்ணதுனாலதான் தன் தாயா அன்னை தன்னை கட்டுண்டார் ஒல்ல கட்டி போட்டா அம்மா கட்டுண்டாரா கண்ணன் கட்டுண்டாரா அவள் உருளாலே கண்ணனமன் கட்டுண்டாரா காமாபு செத்து அண்ணா இருந்தால் மண்ணை திங்க அம்மா சொல்லுவேன் ஆமா என்ன அது மண்ணை திங்கறியா அம்மா சொல்லுறப்ப இல்லை நான் மண்ணை உண்ணல நான் அம்மா சொல்லணும் அம்மா மகனே பலராமா